ஹலோ கைஸ், என்னோட ஆடியோ வீடியோ கேக்குதுங்களா? என்னோட ஆடியோ வீடியோ கேட்டுச்சுன்னா டைப் சி இன் சாட் பாக்ஸ். கிளியரா இருக்குங்களா? பர்ஃபெக்ட். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ. நிறைய பேர் ரொம்ப நாளா வெயிட் பண்றீங்க. எஸ், பர்ஃபெக்ட். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? பர்ஃபெக்ட் கைஸ். கங்க்ராட்ஸ் ஆன் யுவர் எலிவேஷன் டு ஃபாதர் ப்ரோ. ரொம்ப நன்றி. நிறைய பேரோட விஷஸுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா பர்சனலாக கால் பண்ணியிருந்தீங்க, டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால வந்து ஒரு செஷனே வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. யா, எல்லாமே நல்லா இருக்காங்க. போத் மதர் அண்ட் டாட்டர் ரெண்டு பேருமே பேபி நல்லா இருக்காங்க. சூப்பர். ரொம்ப நன்றி கேட்டதுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ கைஸ். ஸோ நான் குயிக்காக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ கைஸ், அதுக்கு முன்னாடி நான் ஒன்று மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறேன். இது வந்து ஐலி இன்டராக்டிவ் வெபினார். இன்டராக்டிவ் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேட் பாக்ஸ் எப்பவுமே ஆஃப் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து நம்மளோட அகராதியிலே இல்லை. எப்பவுமே நிறைய பேர் இதுக்கு முன்னாடி செஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சாட் பாக்ஸை ஆஃப் பண்ண மாட்டோம், எல்லாம் ஓப்பனாக தான் இருக்கும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, நம்ம வந்து இன்ட்ராக்டிவாக தான் இருக்க போகிறோம். நான் என்னென்னலாம் கேட்குறனோ அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபிங்கரை நீங்கள் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ உங்களை மீறி வந்து ஒரு வைப் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த வைப் வந்து இந்த செஷனுக்கு தேவைப்படுது. ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஹாப்பி பேக்கிங். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆல்ரெடி 2 minutes லேட் ஆயிடுச்சு. ஓகே, என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா? ராம், எவ்ரிதிங் ஃபைன் ரைட்? விசிபிள். சூப்பர் கைஸ். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ கைஸ், இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. இந்த சாட்டர்டே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். நீங்கள் நினச்சிருந்தா இந்த சாட்டர்டே வெளியே போயிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சில் பண்ணியிருக்கலாம், ஏன் உட்காந்து ஐபிஎல் கூட பார்த்துருக்கலாம். பட் ஆனால் போன வாட்டி போஸ்ட்போன் ஆனாலும் பரவாயில்ல, நான் இன்னொரு வாட்டி என்னோட டைமை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த வெபினாருக்கு வந்திருக்கேன். மீன் எத்தனை பேர் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்கீங்க? அது பரவாயில்ல, நான் ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்கீங்க? லைக் நீங்கள் நினச்சிருந்தா சாட்டர்டே வந்து என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ஆனா நான் ஏதாவது ஏதோ ஒரு ரீசனுக்காக இங்க வந்திருக்கேன்னு இருக்கோம்ல, அது என்ன ரீசன் சொல்லிட்டு சாட் பாக்ஸ்ல போடுங்களேன். அது என்ன ரீசன்? அண்ட் எனிதிங். இந்த ஒரு நெக்ஸ்ட் 3 ஹவர்ஸ்ல நான் லைஃப் ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. அது என்ன ரீசன் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது எனக்கு வந்து அது பார்க்கும்போது எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஐ எம் வெயிட்டிங் சார், உங்ககிட்ட கத்துக்கணும். சூப்பர், தேங்க்யூ. ஒன் மணி கைஸ், எல்லாருமே போடுங்களேன். நீங்க எந்த ஒரு மைண்ட் செட்னால இங்க வந்திருக்கீங்க, எந்த எக்ஸ்பெக்டேஷனால இங்க வந்திருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். சம்திங் புதுசா இருக்கும். சூப்பர், வாண்ட் டு லேர்ன். எல்லாருமே லேர்னிங் மைண்ட் செட்ல இருக்கீங்க. புதுசா இருக்கணும். யாரு வாண்ட் டு கிரியேட் வெல்த்னு போட்டிருக்கீங்க? சம்ஒன். ஐஸ்வர்யா, சூப்பர். வாண்ட் டு கிரியேட் a portfolio to build wealth. எஸ், சூப்பர். அப்துல், டு லேர்ன் நியூ அண்ட் யூனிக். சூப்பர். வெல்த் கிரியேஷன், ஃபியூச்சருக்கு, ஃபேமிலிக்காக உங்க ப்ரோ. ஓகே, பர்ஃபெக்ட். 17. ஓகே, ஸோ லேர்னிங் ஷீலா, எப்படியாவது லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட மாட்டேனான்னு தான் ப்ரோ. பர்ஃபெக்ட். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணட்டும். கண்டிப்பா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறதுக்காக தான் இந்த வெபினார். நீங்க எதுவுமே ஃபீல் பண்ணிக்காதீங்க. சார், ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பாக்குறீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம்னா டைப் எஃப் இன் சாட் பாக்ஸ். இதுக்கு முன்னாடி என்ன வெல்த் எக்ஸ்போ ஆர் ஏதாவது ஒரு ஈவென்ட்ல பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன்னா ஏன் டைப் பண்ணுங்க, இல்ல ஃபர்ஸ்ட் டைம்னா எஃப்னு டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைமா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பாக்குறீங்க. சூப்பர். இதுக்கு மேல மறக்க மாட்டீங்க. யா, நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன், ரெக்கவரி பண்ணணும். கைஸ், லாஸ் பண்ணியிருக்கேன், ரெக்கவரி பண்ணணும்ன்ற மைண்ட் செட் வேணாம். நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒரு வேற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நான் பில்ட் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஆல் குட். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்க வந்து
வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்காக நீங்க இந்த செஷனுக்கு வந்திருக்கீங்க. அதுக்காக நான் வந்து உங்ககிட்ட வந்து 100% கமிட்மெண்ட் கொடுக்கணும், சரிங்களா? நீங்க எனக்கு 100% கமிட்மெண்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு திருப்பி 100% கமிட்மெண்ட் தரேன். ஓகே, நீங்க உங்க மொபைல் போனை வந்து டிஎன்டில போட்டு டு நாட் டிஸ்டர்ப்ல போட்டு வச்சுக்கோங்க, சைலன்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க, டோரை லாக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து மொபைல் போன்ல பார்த்தா கூட பரவாயில்ல, ஆனா படுத்துக்கிட்டு பார்க்காதீங்க. சீரியஸா இந்த செஷனை வந்து நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். ஒரு 1 மினிட் இருங்க, ஒரு குயிக்கா, ஒரு ஜஸ்ட் நாய்ஸா இருக்கு, நான் ஃபேன் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வரேன். சோ சூப்பர் கைஸ். சோ நீங்க வந்து உங்களோட போனை சைலன்ஸ்ல போட்டுக்கோங்க. நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கீங்களா, அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணாம நான் இங்க இருந்து போறது கிடையாது. கண்டிப்பா இந்த ஒரு 20 நாள்ல நாங்க யாரு, நாங்க இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணிருக்கோன்றத நீங்க ரிசர்ச் பண்ணிருப்பீங்க, ட்ரஸ்ட் பைலட் நீங்க பாத்திருப்பீங்க, ரிவ்யூஸ் செக் பண்ணிருப்பீங்க, நாங்க என்னென்னலாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோன்றத எல்லாமே செக் பண்ணிட்டு தான் இன்னைக்கு நீங்க இந்த செஷன்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்றேன், உங்களோட போனை சைலன்ஸ்ல போட்டுக்கோங்க. ஐபிஎல் பாக்குறேன்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, இல்ல பொலிட்டிக்கல் நியூஸ் பாக்குறேன்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு 3 hours இந்த கமிட்மெண்ட் வந்து எனக்கு தேவைப்படுது, உங்க கமிட்மெண்ட் எனக்கு தேவைப்படுது. நான் 200% ரிட்டர்ன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன் தமிழ் நீ இவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்ற அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 1.5 வருஷம் நாங்க பண்ண, ஒரு வருஷம் நாங்க பண்ண சம்பவம் அப்படி. நான் ஜூன் 2024ல இருந்து நாங்க வந்து வெபினார் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன், செஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஜூன் 2024ல இருந்து. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 5000 மெம்பர்ஸுக்கு நான் வந்து வெபினார் நடத்தி இருப்பேன். ஆனா அந்த 5000 மெம்பர்ஸ்ல 1500 மெம்பர்ஸ் தான் அந்த வெபினார்ல என்ன லேர்ன் பண்ணமோ அதை ஆக்ஷன் எடுத்தாங்க. இப்போ 2024 ஜூன்ல நாங்க நம்ம சொன்ன சிஸ்டம் அப்படியே அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருந்தால் இப்போ அவங்களோட போர்ட்ஃபோலியோ 1,48,000 மாறி இருக்கும். இது 1.5 வருஷத்துல 50% மாறி இருக்கும். வேற எந்த ஒரு அசெட் கிளாஸ்ல இந்த மாதிரியான உங்க போர்ட்ஃபோலியோ மாறி இருக்கும்ன்றது எனக்கு தெரியாது. பட் ஆனா மீதி இருக்க 4000 பேர் இருக்காங்களே சார், 3500 மெம்பர்ஸ் இருக்காங்களே, அவங்க ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் எடுக்காம போனவங்க. இது எங்களோட ஃபர்ஸ்ட் சம்பவம். ஏன்னா நீங்க வந்து ஜஸ்ட் நிஃப்டி என்ன பண்ணிருக்கு லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துலன்றது போய் பாருங்களேன், 3% டவுன். நிஃப்டி எங்கேயுமே போல, நிஃப்டி வந்து பெருசா ரிட்டர்ன் கொடுக்கல. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், கிட்டத்தட்ட 48% ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் சம்பவம். இது வந்து நாங்க மட்டும் இல்ல, கூட சேர்ந்து ஃபாலோ பண்ண 1500 பேரும் பண்ண ரிட்டர்ன்ஸ். ஓகே, சம்பவம் 2 என்னன்னா, கடைசி குவார்டர் லாஸ்ட் 3 மாசத்துல எங்களோட கம்யூனிட்டி எல்லாமே சேர்ந்து 1.2 crores-க்கு நாங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். எஸ், இது 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 எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மை அப்படின்றத நான் லைவா ஸ்கிரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதனால நான் சொல்றது நீங்க ஏன் லிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னைய தகுதிப்படுத்திக்கிறேன். ஓகே, தமிழ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க, இவ்வளவு பெரிய கம்யூனிட்டி வச்சிருக்காங்க, இவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க, இவ்வளவு பெரிய கம்யூனிட்டி இவங்களை ஃபாலோ பண்றாங்க, இவங்க சொல்றதை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே தகுதிப்படுத்திக்க விரும்புறேன். ஸோ அதுக்காக நாங்க பண்ண 2 சம்பவத்தை நான் வந்து உங்ககிட்ட காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன், பண்ணிட்டேன். ஸோ கடைசி 3 மாசத்துல 1.2 crore நாங்க வந்து எல்லாருமே சேர்ந்து ப்ராஃபிட் பண்ணி இருக்கோம். எத்தனை பேருக்கு இந்த சிஸ்டம் வேணும்னு நினைக்கிறீங்க? இந்த சிஸ்டம் உங்களுக்கு வேணும்னா டைப் ME இன் chat box. எல்லாருமே வேணும்னு நினைச்சீங்கன்னா டைப் ME இன் chat box. இப்போ நீங்க நான் கேட்கும் போது எல்லாருமே போட்டுருவீங்க, மீ டைப் பண்ணிருவீங்க. இது வந்து எனக்கு எல்லாமே இதே மாதிரி தான் எல்லா செஷன்லும் பண்ணாங்க. ஆனா ஆக்ஷன் எடுத்தவங்க யாருன்னா வெறும் 1500 மெம்பர்ஸ் தான். ஒரு 30% ஆஃப் பீப்புள் தான் ஆக்ஷனே எடுத்திருக்காங்க. ஏன் தெரியல. எல்லாமே ஒரு மோட்டிவ், ஒரு எமோஷனலா டிசிஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இதை ஃபாலோ பண்ணிடுறாங்க, சூப்பர் எல்லாம் பக்கான்றாங்க. ஆனா ரியல் டைம்ல நான் சொன்னதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது 1500 பேர் தான். அந்த 1500 பேர்ல நான் இருப்பேன், அந்த கமிட்மெண்ட் நான் கொடுப்பேன் அப்படின்னா டைப் C இன் chat box. நான் பட்டு செஷனுக்குள்ள போயிடுறேன். அந்த கமிட்மெண்ட் எனக்கு வேணும். சூப்பர், நான் இருப்பேன் பிரசாந்த், அதான் வேணும். நீங்க அந்த கமிட்மெண்டோட நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்காக நாங்க இருக்கோம், என் டீமும் சேர்ந்து இருக்கும். சூப்பர் கைஸ், பெர்ஃபெக்ட். சோ இந்த வெபினார் யாருக்கு? நிறைய பேர் இதுல வந்து நீங்க ஆப்ஷன் ட்ரேடரா இருப்பீங்க, ஆப்ஷன் செல்லரா இருப்பீங்க, ஆல்ரெடி நீங்க வந்து ஆப்ஷன்ஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, நான் வந்து ட்ரேடிங்கா பண்ணிட்டு இருக்கேன், என்னோட காசை அதாவது காசை வச்சு நான் காம்பவுண்ட் பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு வெல்த் பில்டிங் ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வெபினார். நீங்க வந்து ஒரு ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கேன், ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஆல்ரெடி நான் வந்து நானே ஸ்டாக்கை சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், அதனால கம்மியான ரிட்டர்ன்ஸ் வருது, என்னால டெய்லி சார்ட்ஸை பார்க்க முடியல,
டெய்லி நியூஸ் கேட்க முடியல, என்னால மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண முடியல, எனக்கு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருந்தீங்கன்னா உங்களுக்காக இந்த வெபினார். ஸோ நீங்க வந்து ஒரு பிகினரா கூட இருந்துக்கோங்களேன். இந்த வெபினார் பிகினர் ஃப்ரெண்ட்லியா தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஏதோ பிகினர் தமிழ், நான் வந்து பிகினர் எனக்கு வந்து புரியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா அந்த மைண்ட் செட் இப்போ எரேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லியா தான் எல்லா காம்ப்ளெக்ஸ் ஸ்டஃப்பையும் சிம்பிளா தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆனால் நான் ஈவன் தோ எனக்கு சில விஷயம் புரியல, புரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிவ் அப் பண்ணீங்கன்னா இப்பயே நீங்க வந்து இந்த வெபினார்ல இருந்து லீவ் ஆயிடுங்க. எனக்கு நான் வந்து எவ்வளவு கஷ்டமா இருந்தா கூட பரவாயில்ல, நான் அதை போராடி கத்துப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வெபினார்ல நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க. நான் இல்ல தமிழ், எனக்கு வந்து சில விஷயம் லைட்டா டஃபா பட்டா கூட அதை நான் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னா வேணாம். இருந்தாலும் நான் இதை பிகினருக்காக தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். உங்களை இந்த நெக்ஸ்ட் 3 hours கொஞ்சம் கொஞ்சமா பிகினரா இருந்தா கூட சரி அட்வான்ஸ் ஜோனை நோக்கி நான் போய் விட்டுருவேன். அதுக்கு மேல நீங்க வந்து புடிச்சிட்டு எப்படி மேல போறீங்கன்றது அது வந்து உங்க கையில இருக்கு. சோ நீங்க வந்து யாரா வேணா இருங்க, என்ன ரோல் வேணா பிளே பண்ணுங்க. நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து வெல்த் பில்ட் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து நீங்க ஆல்ரெடி சம்பாதிக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல ஸ்டாக்ல ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கலாம், இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல நீங்க ஆல்ரெடி நல்ல வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கலாம். எனக்கு நான் சம்பாதிச்சது மட்டும் போதாது, நான் வந்து என்னோட சம்பாதிச்ச காசை நான் பெருக்க முயற்சி பண்றேன் அப்படின்ற மைண்ட் செட்ல யாரா இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வெபினார். ஏன்னா என் மென்டர் நிறைய டைம் சொல்லுவாரு, சம்பாதிக்க தெரிஞ்சவன் பணக்காரன் கிடையாது, சம்பாதிக்கிற காசை பெருக்க தெரிஞ்சதான் பணக்காரன் சொல்லி அடிக்கடி சொல்லுவாரு. அந்த மைண்ட் செட்ல நீங்க இந்த வெபினாரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து பிசினஸா பாக்குறேன். நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ஒரு காசு மாசம் காசு சம்பாதிக்கிறதுக்காக நான் வந்து பாக்குறேன்னா உங்களுக்கு இந்த வெபினார் கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு இது டைம் வேஸ்டா தான் இருக்கும். நீங்க வேற ஏதாவது ஒரு செஷன்ல போய் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இது முழுக்க வெல்த் பில்டிங் செஷன். நீங்க சம்பாதிக்கிற காசை எப்படி பெருக்கணும், அது நீங்க வந்து கம்மியா சம்பாதிச்சவங்க பரவாயில்ல, அதிகமா சம்பாதிச்சவங்க பரவாயில்ல, காசை பெருக்க தெரிஞ்சவங்க தான் ரியல் பணக்காரன். ஓகேங்களா? சோ இந்த நம்ம வந்து காசை பெருக்க போறோம், நம்ம வெல்த் பில்ட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்ககிட்ட செட் பண்ணிட்டேன். இப்போ நான் வெல்த் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க வந்து நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டிங் கரெக்ட், எஃப்டில காசை போடு, சில பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல காசை போடுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க எல்லாம் எந்த கேட்டகரினா, எஸ் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல காசு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்த கேட்டகரி தான். நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்தோடனே உங்ககிட்ட இருக்க காசை ஒரே ஸ்டாக்ல போடுவீங்களா? எனக்கு வந்து ரிலையன்ஸ் பிடிச்ச கம்பெனி, நான் ரிலையன்ஸ்ல போட்டுடுறேன். எனக்கு கோல் இந்தியா பிடிக்கும், அதனால எனக்கு காசு வந்து நான் கோல் இந்தியால மட்டும் மாசம் போட்டுட்டு வரேன் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கீங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? யாருக்காவது ஃபர்ஸ்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோனா என்னன்னு தெரியுமா? போர்ட்ஃபோலியோ பேஸ்ட் அப்ரோச் யாராவது இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களா? எனிஒன்? உங்க வாய்ஸ் அப்பப்போ பிரேக் ஆகுது கைஸ். இது நீங்க உங்களோட காசை எடுத்துட்டு போய் ஒரே காசுல போடுவீங்களா? எல்லாருக்குமே அந்த டைவர்சிபிகேஷன் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கா? டோன்ட் புட் எக்ஸ் இன் எ சிங்கிள் பாஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு. ஆல் எக்ஸ் இன் சிங்கிள் பாஸ்கெட். மல்டிபிள் ஸ்டாக் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து மல்டிபிள் ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த டைவர்சிபிகேஷனுக்காக ஓகே நீங்க ஒரு 3 ஸ்டாக் 4 ஸ்டாக் செலக்ட் பண்ணிடுவீங்க. 4வது ஸ்டாக்கு மேல ஸ்டாக் செலக்ட் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஸ்டாக் செலக்ஷன் அப்படின்ற பெயின் உங்களுக்கு இருக்குன்னா டைப் பி இன் சாட் பாக்ஸ். நீங்க 4 ஸ்டாக் வரையும் நீங்க என்ன பண்ணுவீங்க? நியூஸை பார்ப்பீங்க, பேலன்ஸ் ஷீட்டை ரீட் பண்ணுவீங்க, சார்ட்டை பார்ப்பீங்க, ட்ரெண்ட் லைன் வருவீங்க, 2800 ஸ்டாக்ல இருந்து உட்கார்ந்து போராடி ஏதோ ஒன்று பண்ணுவீங்க. பண்ணி ஒரு 4-5 ஸ்டாக் பண்ணிடுவீங்க. அந்த 5வது ஸ்டாக் மேல இன்னொரு பெயின் சொல்லட்டா, ஸ்டாக் போர்ட்ஃபோலியோன்னு இருக்கு. எத்தனை பேரு நான் ஷார்ட் டேர்முக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சு ரெடி பண்ண போறேன், லாங் டேர்முக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ண போறேன், என்னோட டாட்டருக்காக பண்ண ஒரு போர்ட்ஃபோலியோ போய் கிரியேட் பண்ண போறேன், நான் வந்து என்னோட ரிட்டையர்மெண்ட் கோல்காக நான் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ செட் பண்ண போறேன், ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இந்த மைண்ட் செட்ல ஃபர்ஸ்ட் இருக்கீங்க? யாருக்காவது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்களா? அது மல்டிபிள் மைண்ட் செட் இல்ல. ஆமா, எஸ்னா எஸ் போடுங்க, நோனா நோன் போடுங்க. ஏன்னா நிறைய பேர் மல்டிபிள் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாம இருக்காங்க. இன்னைக்கு இந்த வெபினார்ல அது உடைக்க போறோம். ஏன்னா ஒருத்தர் ஒரு போர்ட்ஃபோலியோலயே சர்வைவ் ஆக முடியாது. உங்களுக்கு வேற கோல் இருக்கும். உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் நீட் ஒன்னு இருக்கும், லாங் டேர்முக்கு ஒன்னு இருக்கும், ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒன்னு இருக்கும், உங்களோட பையனுக்காக உங்களோட பொண்ணுக்காக ஒன்னு இருக்கும், இல்ல நடுவுல நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டிங் பிளான் பண்றீங்கன்னா அதுக்காக சேர்த்து வைக்கிறதுக்கு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி வேற போர்ட்ஃபோலியோ நீங்க ரெடி பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்றதே கஷ்டமா இருக்கிற இந்த நேரத்துல நம்மளால எப்படி மல்டிபிள் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்றது? இன்னைக்கு அதை உடைக்க போறோம். சோ இந்த போர்ட்ஃபோலியோ மல்டிபிள் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றது, கோல் பேஸ்ட் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்றது
அப்படின்ற கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அஜெண்டாவை இன்னும் டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வேற என்னென்ன பெயின்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத நீங்க லைனா லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஓப்பனா கொஞ்சம் யோசிச்சு உங்க மைண்டை ஓபன் பண்ணி எனக்கு இதெல்லாம் ப்ராப்ளமா இருக்கு, அது வந்து ஸ்டாக் செலக்ஷன்ன்றது நீங்க சொல்லிட்டீங்க, வாங்கின ஸ்டாக் எப்போ விற்கிறது அப்படின்ற ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்லாம் இருக்கோ அதை நீங்க லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. இன்னொருத்தர் லிஸ்ட் டவுன் பண்ற ப்ராப்ளம் என்னோட ப்ராப்ளம் நினைச்சிட்டு நீங்களும் அதை ரியலைஸ் பண்ணிக்கணும். எஸ், நம்மளுக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான், ஃபர்ஸ்ட் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மளால இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை நோக்கி ஓட முடியும். அதனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமா பாத்துருவோம். எஸ் கூப்பர், நம்ம எந்த ஸ்டாக் வாங்குறோமோ அந்த ஸ்டாக் வந்து குறையுது, எக்ஸிட் தெரியல, ஒரு ஸ்டாக் வாங்கிடுறோம் தமிழ், ஆனா எப்போ விற்கிறதுன்னு தெரியல. கரெக்டா? பொசிஷன் சைசிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பியர் மார்க்கெட் நினைச்சு பயம் இல்லையா? எத்தனை பேருக்கு லாஸ்ட் ஒரு மாசம் உங்களோட போர்ட்ஃபோலியோ அப்படியே ப்ளீட் ஆகுது? உங்க மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்டா இருக்கட்டும், உங்களோட ஸ்டாக்கா இருக்கட்டும், எத்தனை பேருக்கு அப்படியே ப்ளீட் ஆயிட்டு இருக்கு? ரெட் கலர்ல எத்தனை பேர் பாக்குறீங்க? மைண்ட் பிகினர்னா ஃபீல் பண்ணாதீங்க, கஷ்டமா இருந்தா கூட பரவாயில்ல. நீங்க ஃபர்ஸ்ட் காலேஜோ நீங்க ஸ்கூல் சேரும் போது ஏபிசிடி எழுதுறதுமே கஷ்டம் தான், ஆஇ எழுதுறதுமே கஷ்டம் தான். எல்லா விஷயமும் ஸ்டார்டிங் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். கிவ் அப் பண்ற மைண்ட் செட்ல இருந்தா இப்பவே லீவ் ஆயிடுங்க. நான் பரவாயில்ல, நான் என்ன இருந்தாலும் நான் கத்துப்பேன்ற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, மை மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ரெட். நான் ஒன்னு சொல்லட்டா, நாங்க ஜனவரி 21ல இருந்து மார்க்கெட்லயே நான் வந்து இல்ல, நான் மட்டும் இல்ல, என்னோட கம்யூனிட்டி யாருமே ஜனவரி 21க்கு மேல நாங்க எந்த ஸ்டாக்லயும் இன்வெஸ்ட் பண்ணல. இன்வெஸ்ட் பண்ண எல்லா ஸ்டாக்லயும் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். எத்தனை பேருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வேணும்? இந்த பெரிய டவுன்ஃபால் எங்களுக்கு இம்பாக்ட் பண்ணல, எனக்கு இம்பாக்ட் பண்ணல. எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க, நியூஸ்ல எல்லாருமே ட்விட்டர்ல வந்து கதறிட்டு இருக்காங்க, ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே போகுது பேனிக் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க அதை பார்த்து வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு பியர் மார்க்கெட்ல இருந்து எஸ்கேப் ஆகிற ஸ்ட்ராட்டஜி வேணும்? ஓகே, சரி, ஓகே, நம்ம ஒன்னொன்னு எல்லாமே நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, வாட் ஸ்டாக் டு பை. இன்னைக்கு அஜெண்டால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன உடைக்க போறோம்னா, என்ன ஸ்டாக் வாங்குறது. அதாவது எத்தனையோ செக்டார் இருக்கு, கிட்டத்தட்ட 12 செக்டார் இருக்கு, 58 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, 2500 ஸ்டாக் இருக்கு. இந்த 2500 ஸ்டாக்ல இருந்து நம்மளுக்கு ஏத்த, நம்ம கோலுக்கு ஏத்த ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்றது ஃபர்ஸ்ட், ரைட்? ரெண்டாவது கைஸ், இது எல்லாமே எழுதிட்டு வாங்க. இந்த அஜெண்டாவை நீங்க எழுதுனீங்கன்னா இந்த செஷன் முடிக்கும் போது, தமிழ் நீ சொன்னது கரெக்ட் தான், இந்த செஷன் முடிக்கும் போது என்கிட்ட எல்லா ப்ராப்ளமும் நீ சால்வ் பண்ணிட்ட அப்படின்றது உங்களுக்கு தோணும். சரிங்களா? ரெண்டாவது, when to buy. ஓகே, நம்ம என்ன ஸ்டாக் வாங்குறதுன்னு பார்த்தோம். அந்த ஸ்டாக் எப்போ வாங்குறது, அதாவது டைமிங் த மார்க்கெட் ஒன்று இருக்கு, எப்போ என்ட்ரி ஆகுது, அது ரெண்டாவது லேர்னிங். ஓகேங்களா? மூணாவது, how much to buy. அதாவது அந்த ஸ்டாக்கை எவ்வளவு குவாண்டிட்டி வாங்கணும், அதாவது பொசிஷன் சைசிங், ரைட்? நாலாவது மேட்ரு, வாங்கின ஸ்டாக்கை எப்போ விற்கிறது. இந்த 4 மேட்டர் தான் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஆனா சர்ப்ரைசிங்லி நம்ம வந்து உங்களுக்கு இந்த செஷன்ல நான் என்ன இன்க்ளூட் பண்றேன்னா, எப்படி பியர் மார்க்கெட்டை ஹேண்டில் பண்றது, பியர் ரிஜிம். அதாவது பியர் மார்க்கெட் என்னது, இப்ப நடந்துகிட்டு இருக்க டவுன் ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அந்த டவுன் ட்ரெண்ட்ல இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுறது, இனிமேல் ஃபியூச்சர்ல எந்த டவுன் ட்ரெண்ட் வந்தாலும் அந்த டவுன் ட்ரெண்ட், அந்த பியர் மார்க்கெட், அந்த மார்க்கெட் ஃபால் நம்மள இம்பாக்ட் பண்ணாம இருக்கிறது அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ண போறோம். எத்தனை பேர் எக்ஸைட்மெண்டோட இருக்கீங்க? டைப் இ இன் சாட் பாக்ஸ். ஓகே, இந்த எல்லா மேட்டரையும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த மொமெண்டம் இன்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ண போறேன். இந்த ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுக்குங்க ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதாவது நீங்க வாரன் பஃபெட் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் ஃபாலோ பண்ணலாம், எது வேல்யூ இன்வெஸ்டிங் சொல்லுவோம், இல்ல growth இன்வெஸ்டிங் பண்ணலாம், என்னவோ நிறைய ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இதை நீங்க இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் கூட பண்ணிக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, இந்த மொமெண்டம் இன்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு மேட்டர் எடுத்துருந்துருங்க. இந்த மொமெண்டம் இன்வெஸ்டிங்னா என்னன்னா, ஒரு ஸ்டாக் ரைஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கோ இல்ல ஏதோ ஒரு அசெட் கிளாஸோ அது மேல போய்கிட்டே இருக்குன்னா அது இன்னும் மேல போகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல அந்த அசெட்டை போய் வாங்குறது தான் மொமெண்டம் இன்வெஸ்டிங். யாருக்காவது ரீசெண்டா ஏதாவது ஒரு அசெட் கிளாஸ் ஞாபகம் வருதா? ஏதோ ஒரு அசெட் கிளாஸ் ரீசெண்டா நம்மளுக்கு செம்மையா இந்த மாதிரியான ஒரு 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 ஃபேக்டரை கொடுத்துருக்கு. எந்த அசெட் கிளாஸ்னு சொல்லி ஞாபகம் வருதா? சூப்பர், கோல்டு, சில்வர். கைஸ், உங்க மைண்ட ஓபன் பண்ணி விடுறது தான் என்னோட நோக்கம். அதனால நீங்க க்ரூட் ஆயில் ஓகே, ஓப்போ எஃப்என்ஓ செஷன் கிடையாது. உங்க டைம் நீங்க வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. நீங்க ஆல்ரெடி எஃப்என்ஓ பண்ணிக்கிட்டு நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த காசு எப்படி காம்பவுண்ட் பண்றது வேணா இந்த செஷன்ல நீங்க லேர்ன் பண்ணலாம். ஓகே, மெட்டல்ஸ், கோல்ட். எஸ்,
அவ்வளவுதான், சிம்பிள். ஏஐ என்ன வேணா இருக்கட்டும், ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி குரூப், ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்ல ஏதோ ஒரு அசெட் கிளாஸோ க்ரோ ஆயிட்டே இருக்கு, அந்த அது இன்னும் க்ரோ ஆகும் அப்படின்ற ஒரு தியரி அடிப்படையை வச்சு உருவாக்கப்பட்டதான் மொமெண்டம் இன்வெஸ்டிங். இது நம்ம வந்து டீப்பா நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் ஏன் ஃபர்ஸ்ட் மொமெண்டம் இன்வெஸ்டிங் செலக்ட் பண்ணியிருக்கேன், நான் ஏன் வெறும் மொமெண்டம் இன்வெஸ்டிங் மட்டும் பண்றேன்றதை சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜினா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணிக்கோங்க, அதாவது ஃபண்டமெண்டல் ரீட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, நியூஸை ரீட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, நீங்க வந்து டெக்னிக்கல் அதாவது ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் கூட பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி விட மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் 15 டைம்ஸ் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது, அதாவது ரொம்ப பெரிய அவுட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்றத எம்எஸ்சி என்ற ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லிருக்காங்க. அந்த எம்எஸ்சி யாருன்னா மார்கன் ஸ்டான்லே கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஸ் ஃபின்டெக் கார்ப்பரேஷன் மார்கன் ஸ்டான்லே கம்பெனி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி விட மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சூப்பரா இருக்குன்றாங்க. அது சும்மா அவங்க நார்மலா சொல்லல, 25 வருஷம் மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்ட்ராட்டஜிஸை அனலைஸ் பண்ணி என்ன சொல்றாங்க, மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சூப்பர்னு சொல்றாங்க. அதுதான் நம்மளுக்கு சூப்பர்னு அவங்க தான் சொல்லிட்டாங்களே, நான் ஏன் வேற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி போய் தேடணும், நான் மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேங்களா? அது மட்டுமே இல்லாம இந்த மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிங் மெத்தட். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொன்னா உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் போய் உட்கார்றது என்னன்னா எஸ்ஐபி. எத்தனை பேர் எஸ்ஐபி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எஸ்ஐபி பண்ற ஆடியன்ஸ் தான், பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் உள்ள இருக்காங்க எனக்கு தெரியணும். நீங்க எஸ்ஐபி பண்றீங்கன்னா டைப் எஸ் இன் சாட் பாக்ஸ். எத்தனை பேர் இருக்கீங்க? நோவா? கைஸ் ஸ்டார்ட் பண்ணனும். ஓகே, நீங்க எஸ்ஐபி இதுக்கு வரை பண்ணதே இல்லைன்னா நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது எஸ்ஐபி நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்மளுக்கு சம்பளம் வரும், சம்பளம் வந்தோடனே அதுல இருந்து ஒரு 20% 30% எடுத்துட்டு போயிட்டு தவறாம நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது சிஸ்டமேட்டிக்கா என்ன நடந்தாலும் பண்றோம். மார்க்கெட் கீழே போனாலும் சரி மேல போனாலும் சரி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்மனால மார்க்கெட் கீழே போனாலும் சரி மேல போனாலும் சரி எந்த ஒரு எமோஷனுக்குமே நம்ம வந்து உள்ள எந்த ஒரு எமோஷனும் போய் மாட்டாம நம்மனால பண்ண முடியும். ஏன்னா இது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிங் மெத்தட். இத டெக்னிக்கலா சொல்லணும்னா குவாண்ட் இன்வெஸ்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? குவாண்ட் இன்வெஸ்டிங்னா ஒண்ணுமே கிடையாது. ராம், நிறைய பேர் F1 கேட்டுட்டு இருக்காங்க. F1 இல்லையான்னு சொல்லி தெளிவா சொல்லியாச்சு. F1 செஷன் இது கிடையாது. ஓகே, இந்த செஷன் முழுக்க வெல்த் பில்டிங்ஸ், எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க F1ல கொடுக்குற ப்ராஃபிட்டோட வெல்த் மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க முடியும். ஓகேங்களா? சப்போஸ் இல்ல எனக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் தான் வேணும், நான் வந்து டெய்லி கால் புட்டு பையிங் செல்லிங் தான் பண்ணுவேன் அப்படின்னா ப்ளீஸ் இந்த செஷன் உங்களுக்கு கிடையாது. ஓகே, ராம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுங்களேன். சோ ஓகே, இந்த மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி குவாண்ட் இன்வெஸ்டிங் மெத்தட். குவாண்ட் இன்வெஸ்டிங்னா ஒண்ணுமே இல்ல, இது ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இது செட் ஆகும். என்ன மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களை வந்து ஒரு ஸ்டெப்பா ஒரு லெவலா ஏத்த முடியும். ஓகே, குவாண்ட் இன்வெஸ்டிங்னா ஒன் செகண்ட். எஸ், குவாண்ட் இன்வெஸ்டிங்னா வெறும் மேத்தையும் சயின்ஸையும் வச்சு டேட்டா எவிடென்ட்டா ஒரு சிஸ்டம் பில்ட் பண்றது தான் குவாண்ட் இன்வெஸ்டிங். இது மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? சரி தமிழ், நீ மொமெண்டம் இன்வெஸ்டிங் இவ்வளவு சூப்பரான மெத்தட் இருக்கிறதுல தான் செம்மையான மெத்தட்லாம் சொல்றேன். ஆனா ஏன் இது எங்க கிட்ட வந்து சேரல? எத்தனை பேருக்கு இந்த மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற இந்த மேட்டர் ஃபர்ஸ்ட் டைம்னா டைப் F in chat box. இதுக்கு முன்னாடி யாராவது மொமெண்டம் இன்வெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மொமெண்டம் ஃபண்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா மொமெண்டம் இன்வெஸ்ட்மென்ட்ன்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம்னா டைப் F in chat box. இதான் தமிழ் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பாக்குறேன், கேள்விப்படுறேன். இந்த டேர்மே இப்படிதான் கேள்விப்படுறேன். ஏன், எதனால? நீங்க 3 வருஷம் மார்க்கெட்ல இருங்க, 10 வருஷம் மார்க்கெட்ல இருங்க, ஆனா மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் இப்பதான் நீங்க கேள்விப்படுறீங்கன்னா அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட நம்மள மாதிரி ரீட்டைல் பீப்புள் கிட்ட மொமெண்டம் இன்வெஸ்டிங் வந்து சேராம இருக்கிறதுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா? ஏன்னா இந்த மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு கோடிங் நாலேஜ் வேணும். எஸ், இந்த கோட் நம்மளுக்கு வந்து ஒரு கோடிங் நாலேஜ், நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்கில் தேவைப்படுது. ஏன்னா 2500 ஸ்டாக் இருக்கு, அது ஒன்னா போட்டு அனலைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் வேணும். தமிழ், அப்ப இந்த செஷன்ல எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் கத்து கொடுக்க போறியா, கோடிங் எப்படி பண்றது கத்து கொடுக்க போறியான்னு கேட்டீங்கன்னா கைஸ் நோ, கிடையாது. இப்ப நம்ம வந்து 2026ல இருக்கோம், ஏஐ ஏரால இருக்கும், ஏகப்பட்ட ஏஐ டூல்ஸ் இருக்கு. போய் ப்ராம்ப்ட் பண்ணி நம்மளால ஈஸியா கோடிங்ன்ற ஒரு ப்ராப்ளமே சால்வ் பண்ணிடலாம். அதெல்லாம் விடுங்க. சோ இப்போ நம்மள ஏஐ ஏரால இருக்கனால நம்மளால ஈஸியா மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். எனக்கு நெக்ஸ்ட் நீங்க ஒரு 3 hours கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு நார்மல் இன்வெஸ்டரா இருக்கிற உங்களை
குவாண்ட் இன்வெஸ்டரா மாத்திடுவேன். அந்த 3 hours கமிட்மெண்ட்டும் 3 hours டெடிகேஷனும் எனக்கு கிடைச்சதுன்னா போதும். இப்ப இருக்கிற ஸ்டேட் ஈவன் நீங்க பிகினரா கூட இருந்துக்கோங்க, கொஞ்சம் எடுத்தோன்னு சில கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரியாம போகும், பரவாயில்ல, ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களை 3 மணி நேரம் முடிக்கும் போது உங்களை குவாண்ட் இன்வெஸ்டரா மாத்துறது என்னோட வேலை, என்னோட கடமை. ரைட்? உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னில நீங்க இருக்கீங்க, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னில நீங்க இருப்பீங்க அப்படின்னா டைப் டி இன் சாட் பாக்ஸ். அந்த ப்ராமிஸ் எனக்கு கொடுப்பீங்கன்னா டைப் டி இன் சாட் பாக்ஸ். ஏன்னா the next 3 hours வெரி crucial. இந்த 3 மணி நேரம் முடிச்ச உடனே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, எத்தனையோ ரிவ்யூஸ் பார்த்து தானே வந்திருக்கீங்க, ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. சிக்மா ஸ்கேனர், கிரீன் சிக்மா, தமிழ், இவங்க என்னென்னலாம் பண்றாங்க அந்த நீங்க பார்த்துட்டு வந்து தான் இந்த செஷன்ல இருக்கீங்க. சோ எனக்கு இந்த 3 மணி நேரம் உங்களோட கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களை நார்மல் இன்வெஸ்டர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருந்து குவாண்ட் இன்வெஸ்டரா மாத்துறதுக்கு நான் இருக்கேன். ரைட்? என் டீமும் இருக்கு. ஓகேங்களா? சோ உங்களுக்கு இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு குவாண்ட் இன்வெஸ்டிங் மெத்தட்னு சொல்லியாச்சு. இப்போ நீங்க இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட்ல மாசம் எஸ்ஐபி பண்றதுக்கு பதிலா நீங்களே உங்களுக்கான மியூச்சுவல் ஃபண்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதாவது நீங்க இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் பண்ணாம உங்களுக்கான மியூச்சுவல் ஃபண்ட் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கான மியூச்சுவல் ஃபண்ட் உங்களோட ஃபேமிலி, உங்க சன், உங்க சிஸ்டர், உங்க பிரதர், உங்களோட டாட்டர், இவங்களுக்கான மியூச்சுவல் ஃபண்ட் ரெடி பண்ணிட்டு அதுலயும் எஸ்ஐபி பண்ண முடியும். சோ இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னா மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சு உங்களுக்கான ஒரு மியூச்சுவல் ஃபண்டே ரெடி பண்ணிக்கிறது, இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் டிபெண்ட் பண்ணாம. சோ சிம்பிள். உங்களுக்கு என்னன்றது ஐடியா கொடுத்துட்டேன்றது நான் நம்புறேன். ஓகேங்களா? சோ இந்த மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்டோட இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற மொமெண்டம் சிஸ்டமோட மெட்ரிக்ஸை குயிக்கா பாத்துடலாம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ஸ்ட்ராட்டஜியோட கேகர், அதாவது ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா 35% ரிட்டர்ன் பண்ணும். தமிழ் நான் 100% பண்ணுமா அப்படிலாம் கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் யாருனாலும் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் உங்களால பண்ண முடிச்சுன்னா நீங்க தான் நெக்ஸ்ட் அம்பானி அதானி. ஓகேங்களா? அதனால அதை நீங்க மறந்துடுங்க. உங்களால ஒரு 20% கேகர் மேல அச்சீவ் பண்ண முடிஞ்சிட்டாலே நம்மளோட வெல்த் பில்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா அச்சீவ் ஆயிடும். சோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது 35% கேகர். தமிழ் இந்த 35% கேகர்லாம் அச்சீவ் பண்ண முடியுமா இந்த மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு? நான் இத்தனை வருஷமா மார்க்கெட்ல இருக்கனே அப்படின்னா இதெல்லாம் தான் இந்த மாதிரியான அப்ஜெக்ஷன்லாம் கிளியர் பண்றதா நெக்ஸ்ட் நம்ம வந்து போக போறோம். சரிங்களா? சோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரிஸ்க் ரிவார்டு பாத்தீங்கன்னா 1:3. இது லாஸ்ட் 10 வருஷம் பேக் டெஸ்ட் பண்ண ரிசல்ட். ஒரு வருஷத்துக்கு வெறும்னே 44 ஸ்டாக்கை தான் நம்ம பை அண்ட் செல் பண்றோம். ஓவர் ட்ரேடிங் அண்ட் ஓவர் இன்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் எலிமினேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இது லாஸ்ட் 10 வருஷம் பேக் டெஸ்ட் பண்ணி கிடைச்ச நம்பர். எத்தனை பேருக்கு பேக் டெஸ்டிங் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருக்கு? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேக் டெஸ்ட்னா என்னன்னு தெரியுமா? தெரியும்னா எஸ், தெரியாதுன்னா நோ. ஓகே, தெரியாதுன்னா நான் சொல்லிடுறேன், ஒண்ணுமே இல்லை. சரி, ஓகே. இப்போ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரணும்னு சொல்லி டிசைட் பண்ணீங்க. நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரணும், நான் வந்து வெல்த் பில்ட் பண்ணணுமோ ஏதோ ஒரு மைண்ட் செட்ல உள்ள வந்துட்டீங்க. உள்ள வந்துட்டு பின்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க பண்ற வேலை என்னவா இருக்குன்னா, யூடியூப் போயிட்டு பெஸ்ட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போய் அடிப்பீங்க. அடிச்ச உடனே நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதாவது PE ரேஷியோ கம்மியா இருக்க ஸ்டாக் வாங்க, இல்ல ட்ரெண்ட் லைனை போடு, ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகிற ஸ்டாக் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? அது செம்ம ஸ்ட்ராட்டஜி தான், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்போ நடுவில் நான் வந்து உங்ககிட்ட கேட்கறேன், பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்க ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜியா இல்ல கட்ட ஸ்ட்ராட்டஜியான்னு கேட்கறேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? தமிழ் பெரிய இன்ஃப்ளூயன்சரு, அவர் செம்ம ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லுவாரு, அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்றீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜியா, ஒரு நல்ல சிஸ்டமா இல்ல மொக்கையான சிஸ்டமா அப்படின்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணணும்னா நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி கடைசி 5 வருஷம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு, கடைசி 10 வருஷம் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு தெரியணும். அந்த சிஸ்டம் புல் மார்க்கெட்ல எப்படி ஒர்க் ஆயிருக்கு, பியர் மார்க்கெட்ல எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க போய் வேலிடேட் பண்ணி பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, இப்ப நீங்க கார் வாங்க போறேன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கார் மட்டும் பார்த்து அந்த காரை வாங்கிடுவீங்களா? கிட்டத்தட்ட 10-15 ஷோரூம் ஏறி இறங்கி வேற காரை டெஸ்ட் ட்ரைவ் எடுப்பீங்க. டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து அந்த கார் வந்து ஹைவேல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, சிட்டில எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, மைலேஜ் என்ன தருது, பிரேக் எப்படி இருக்கு, அந்த இன்ஜினோட நம்ம கனெக்ட் ஆகுறோமா, இப்படி வேரியஸ் ஃபேக்டர்ஸை பார்த்து தான் அந்த காரே நம்ம வந்து வாங்குவோம். இந்த டிப்ரிசியேஷன் அசெட் ஆகிற காருக்கு இவ்வளவு ஃபேக்டர்ஸ் பாக்குற நம்ம
நம்ம காசை அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரோம். ஒரு ஃபேக்டர் கூட, ஒரு மெட்ரிக் கூட தெரியாம அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்றோம். நீங்க அந்த போய் அந்த இன்ஃபுளுசர் கிட்ட போய் கேட்டு பாருங்க, கேகர் என்ன கொடுக்கும் லாஸ்ட் 10 வருஷம், அதோட மேக்ஸிமம் ட்ராடவுன் என்ன, ரிஸ்க் ரிவார்டு என்ன, அதுவும் 10 வருஷம் ரிஸ்க் ரிவார்டு என்னன்னு கேளுங்களேன், சொல்ல தெரியாது. இப்போ உங்களுக்கு பேக் டெஸ்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதாவது நீங்க ஃபாலோ பண்ண போற யுக்தி, நீங்க போருக்கு போறீங்க, அந்த போர்ல நீங்க பயன்படுத்துற யுக்தி கடைசி 5 வருஷமோ கடைசி 5 வாட்டியோ 10 வாட்டியோ இந்த யுக்தி அப்ளை பண்ணியிருந்தா அந்த போர்ல நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்றதுதான் பேக் டெஸ்டிங். உங்களுக்கு பேக் டெஸ்டிங் என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 300 மெம்பர்ஸ் இருக்கீங்க, எல்லாருமே சேர்ந்து ஒரு மாஸ் ப்ராமிஸ் எடுக்கலாமா? இனிமேல் யாரு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி சொன்னாலும் சரி, அது நான் சொன்னாலும் சரி, என்னோட பெரிய இன்ஃபுளுசர் சொன்னாலும் சரி, நான் பேக் டெஸ்ட் பண்ணாம அதை லைவ் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டேன். தமிழ் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் ப்ராமிஸ் எடுக்கலாமா? ப்ராமிஸ் அப்படின்னா டைப் பி இன் சாட் பாக்ஸ். சூப்பர், எனக்கு அதுதான் தேவை. இனிமேல் யாரு சொன்னாலும் சரி, அது சின்ன ஸ்ட்ராட்டஜி இருந்தா கூட சரி, பெரிய ஸ்ட்ராட்டஜி பெரிய சிஸ்டம் இருந்தா கூட சரி, அதை பேக் டெஸ்ட் பண்ணாம லைவ் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போவாதீங்க. பேக் டெஸ்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். வேற லெவல் கைஸ், அதுதான் எனக்கு தேவை. ஓகே, சோ தமிழ் இதெல்லாம் ஒன்னால பண்ண முடிஞ்சது. நீ டேட்டா சயின்ஸா இருக்க, டேட்டா சயின்டிஸ்டா இருக்க, இதெல்லாம் ஒன்னால பண்ண முடிஞ்சது. என்னால பண்ண முடியுமா? உங்களுக்கு ஒரு 1008 டவுட் வரும். இப்போ நான் உங்களுக்கு அதுக்காக என்னோட ஜேர்னி, அதாவது நான் யாரு, என் பேக்ரவுண்ட் என்னன்னு எப்படி பண்ண முடிஞ்சது, உங்களால இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றதுக்கு விருப்பப்படுறேன். எனக்கு ஒரு 2 minutes டைம் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. ஸோ என் பேர் தமிழ் செல்வன். நான் 2020ல இருந்து டேட்டா சயின்டிஸ்டா இருக்கேன். ஓகேங்களா? இப்பதான் பாத்தீங்கன்னா ஏஐ டேட்டா சயின்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஆனா 2020 நான் என்னோட ஏஐ டொமைன்ல என்னோட ஃபுட் பிரிண்ட்டை நான் பதிச்சுட்டேன். நான் நல்ல ஒரு கம்பெனி தான், நல்ல மேனேஜர், நல்ல டீம், எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. அப்பதான் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தியான அவேர்னஸ் எல்லாம் கிடைக்குது. ஓகே, 2020ல எனக்கு நான் நல்லா ஏர்ன் பண்றேன். நம்ம ஏன் நம்ம சம்பாதிச்ச காசை ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. சோ அப்பதான் நான் என்ன பண்றேன், என்ன யோசனை நான் ஒண்ணு மட்டும் மைண்ட்ல டிசைட் பண்ணிட்டேன். நான் ஸ்டாக் மார்க்கெட்ல என்னோட ட்ரேட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா ஏனோ தானோ பண்ணக்கூடாது. என்கிட்ட இருக்க டேட்டா சயின்ஸ் ஸ்கில்ல மட்டுமே யூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆணித்தனமா என் மைண்ட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, சோ அப்போ நான் எனக்கு நான் மென்டரா சூஸ் பண்ணிட்டது ஜிம் சிமன்ஸும் மார்க் மினர்வியும். இந்த 2 பேருமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஜிம் சிமன்ஸ் இஸ் a father of quantitative investment. அவரு போட்டதுதான் இங்க இருக்க எல்லாமே. குவான்ட் இன்வெஸ்ட்மெண்ட், குவான்ட் ட்ரேடிங், குவான்ட் இன்வெஸ்டிங் எல்லாமே அவரு போட்ட சின்ன இதுதான் இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் தவறினாரு. அவரோட தாக்கம் எனக்கு ரொம்ப இருக்கும். நான் அவரை பத்தி தெரிஞ்சிருந்தா நான் பேசுற விதத்திலேயே உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். எஸ், அவரோட தாக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மார்க் மினர்வினி கிட்ட இருந்து அவரோட பிலாசபிக்கல் தாட்ஸும் அவரோட சைக்காலஜியும் நான் காப்பி பண்றேன். ஜிம் சிமன்ஸ் கிட்ட இருந்து அவரோட ப்ராபபிலிட்டி மைண்ட்ஸ். நான் எப்பவுமே ஒரு மென்டார் சூஸ் பண்ணிட்டா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை காப்பி பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். அவங்க பிரெயின் அப்படி வேலை செய்யுது, அவங்க மூளையே அப்படி வேலை செய்யுது, அவங்க ஏன் இப்படி யோசிக்கிறாங்க, அதை லேர்ன் பண்ணணும். அதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இது நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு தமிழ்ன்ற ஒருத்தன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க கிட்ட இந்த ஸ்ட்ராட்டஜியை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்ல இருக்காதீங்க. என் மூளை ஏன் இப்படி வேலை செய்யுது, நான் ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்களுக்கான போர்ட்போலியோ மட்டும் இல்ல, உங்களோட ஒய்ஃபுக்கு நீங்க ரெடி பண்ணிக்கலாம். உங்க சன்னு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தருக்கு ஒரு மைண்ட் செட்டுக்கு அலைன் பண்ணி ஒரு போர்ட்போலியோ ரெடி பண்ணிக்கலாம். சோ அதனால என்னோட திங்கிங் ப்ராசஸை மட்டும் லேர்ன் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஓகே, சோ நான் எனக்கான ஒரு போர்ட்போலியோ ரெடி பண்ணிக்கிட்டேன். அந்த போர்ட்ஃபோலியோ நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது. அந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறேன். அந்த ஃப்ரெண்டு யாருமே இல்லை, ராம்குமார். நம்ம ராம்குமார் தான். ராம்குமார் என்ன சொல்றாப்ல, நல்ல ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அப்போ எனக்கு ஒரு ஐடியா ஒன்று கிராக் ஆகுது. எனக்கு இருக்கு ஆண்டர்பிரனர் மைண்ட் செட். எனக்கு அதனால சும்மா இருக்குமா, எனக்கு ஒரு ஐடியா ஒன்று தோணுது. நம்ம ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்? எத்தனை பேருக்கு செகண்டரி பிசினஸ் பண்ணுன்றது ஒரு ஐடியா இருக்கும் தெரியல. எனக்கு அது யோசனையா இருந்துகிட்டே இருந்தது. அப்ப நான் என்ன பண்றேன், சுத்தி இருக்க நெய்பர்ஸுக்கு, கிட்ட இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்தாங்க இதான் போர்ட்ஃபோலியோ அப்படியே நீங்க காப்பி பண்ணிக்கோங்க, இதை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுக்குறேன். அவங்களும் அதை காப்பி பண்ணிட்டு ஓகே சூப்பரா ரிட்டர்ன் வரலன்னா கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் வருதுன்னு சொல்லிட்டு பிளஸ் பண்றாங்க. சோ
நான் இதை ஏன் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா மாத்திட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2022ல கிரீன் சிக்மா கன்சல்டன்சி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றேன். நாங்க கிரீன் சிக்மால என்ன பண்ணுவோம்னா we build intelligent quantitative trading system. quantitative tradingனா ஒண்ணுமே இல்ல, நான் ஃபர்ஸ்ட் சொன்னதான் மேத்தையும் சயின்ஸையும் வச்சு டேட்டா எவிடென்ட்டா ஒரு சிஸ்டம் ரெடி பண்றதுனா குவான்டிடேட்டிவ் சிஸ்டம். டேட்டா எவிடென்ட்டா அதுதான் ரிப்போர்ட் கார்டு வச்சு சிஸ்டம் ரெடி பண்றதுதான் குவான்டிடேட்டிவ் சிஸ்டம். நாங்க குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய லெவல்ல இந்தியால ரீச் ஆயிட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 70-75 HNI இன்வெஸ்டர்ஸ் நாங்க வந்து அக்வயர் பண்ணிட்டோம். எல்லாம் செம்மையா தான் போயிட்டு இருக்கு. கிரீன் சிக்மான்ற கம்பெனி அப்படியே படிப்படியா மேல போயிட்டு இருக்கு. ஆனா டீம்ல ஒருத்தர் கூட ஹாப்பியா இல்ல. எல்லாருமே இந்த மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஒரு மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கும். ஏன்னா எல்லாருமே நாங்க கொடுக்குற போர்ட்ஃபோலியோ தான் காப்பி பண்றாங்க. எல்லாருமே எங்களை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன வந்து ஹர்ட் பண்ணிட்டே இருந்தது. நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக விடாம தடுத்துட்டே இருந்தது. ஓகேங்களா, ஒருத்தவங்க நம்மளை டிபெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களை எப்படியாவது இண்டிபெண்டா மாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது எப்போ 2023 எண்ட்ல. ஸோ அந்த சாட் ஜிபிடின்றது நிறைய பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் போட்டீங்கன்னா சாட் ஜிபிடி என்ன கொடுக்கணும், அதுக்கான ஆன்சர் கொடுக்கும். இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மேட்ரு. ஆனா நீங்க எவ்வளோ ப்ரிசைஸா உள்ள கொஸ்டின் கேட்குறீங்களோ, எவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா உள்ள கொஸ்டின் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரெலவென்ட்டான ஆன்சர் வரும் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும்னா டைப் பி இன் சாட் பாக்ஸ். இததான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லும். நீங்க எவ்வளவுக்கு இன்டெப்தா நீங்க கொஸ்டின் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு ரெலவென்ட்டான ஆன்சர் உங்களுக்கு வெளியே வரும். ரைட், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, வேற லெவல். ஓகே, இதை வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்றது சொல்லும். ஓகேங்களா, அப்பதான் எனக்கு வந்து ஒரு பல்பான் மொமெண்ட் ஒன்று வருது. நம்ம ஏன் சாட் ஜிபிடி மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் பில்ட் பண்ணக்கூடாது, ஒரு 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 பிளாட்ஃபார்ம் ஒன்று பில்ட் பண்ணக்கூடாது? அங்க என்கிட்ட இருக்க கிளைண்ட்ஸ் இருக்காங்களா 77 பேரையும் அவங்களோட பிரெயினுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்புட் உள்ள போட சொல்லக்கூடாது. அந்த இந்த தாட் ப்ராசஸ் ஏன் வந்ததுன்னா, எங்க டீம் இருக்காங்களே, நானு ராம் விஜிதாலாம் இருக்காங்களே, எங்க 3 பேருக்குமே வேற மைண்ட் செட். நான் வந்து ஒரு மாடரேட் ரிஸ்க் டேக்கர் தான். நான் மாடரேட்டா ரிஸ்க் எடுப்பேன், எனக்கு மாடரேட்டா ரிட்டர்ன் வந்தா போதும் நினைப்பேன். இப்ப இது விஜிதா கேட்டீங்கன்னா ஷீஸ் அ கன்சர்வேட்டிவ் ரிஸ்க் டேக்கர். ஆக்சுவலா என்னோட வைஃப் அவங்களும் நானும் தான் சேர்ந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப 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 கன்சர்வேட்டிவ் ரிஸ்க் டேக்கர். ரிஸ்க் கம்மியா தான் எடுப்பாங்க, எனக்கு ரிட்டர்னும் கம்மியா வந்தா போதும்னு நினைப்பாங்க. இப்ப இதுவே ராம்குமார் கிட்ட கேட்டீங்கன்னா இஸ் அ ஹை ரிஸ்க் டேக்கர். எனக்கு ரிட்டர்ன் அதிகமா வேணும், அதுக்கேற்ற ரிஸ்க் எடுக்க நான் ரெடி அப்படின்னு சொல்லுவார். இப்ப எங்க டீமுக்குள்ளே எங்க 3 பேருக்குள்ளேயும் வேற மைண்ட் செட்டா இருக்கு. எங்க கிட்ட கிளைண்டா இருக்க 77 பேருக்கும் வேற மைண்ட் செட்டா தானே இருக்கும். ஆனா நாங்க என்ன பண்றோம், எங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் திரிக்கிறோம். அது தப்பு தானே?